கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 12வது அதிகாரம் 4வது வசனம் 4. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். ராஜாவம் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவம் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனா பிரசனாம் தேவ பிரசனாம் ஹாக பிரசனாம் பிரசனாம் தேவ பிரசனாம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உபரா உபிரா உபரபாரரா அப்பரா ரிப்பரா பீகரகாரரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. ரகரா ரிகரா ரகரிகாரரா. நாம் அமை ஹரியனுமே, நாம் அமை ஹரியனுமே, நாம் கிட்டி சேரனுமே, நாம் கிட்டி சேரனுமே. பவரா பாபிரா கரிகாரரா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிபிரா பிகரா பிகரகாரரா. ஆட்கண்ட அதிசயமே, ஆட்கண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. உரிரா உபரா உபரகாரரா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளரே, துணையாளரே என் மனவாளரே. பகரா ரிகரா பீகரகாரரா. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. உபரா உபரா உபரபாரரா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறை பாட்டயமே, மகிமை நிறை பாட்டயமே. வப்பப்பா ரிப்பப்பா ரீவரவாரரா. சீர்படுத்தாம் சிருஷ்டிகரே, சீர்படுத்தாம் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தாம் துணையாளரே, ஸ்திரப்படுத்தாம் துணையாளரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். வாசிப்போமா 12வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 12:4. அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவதாவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்கள் அறிவுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தென்று பிரஸ்தாபப்படுத்துங்கள். நாம் என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட், அக்காலத்தில் நீங்கள் சொல்லுவதாவது, சொல்லுவத இங்கிலீஷ்ல கால், கால்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல
upon his name பிரஸ்தாபப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல கால்க்கு quara q a r a quara qua ஏ நான் ஈட்டி quara கால் அப்பான். அந்த கால் அப்பான் ஃபர்ஸ்ட் முறையாக அந்த quara வேதத்தில் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது 1:5 தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயர் இட்டார். கால் அந்த வெளிச்சத்தை பார்த்து அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? பேரிட்டு அழைக்கிறார். கால் அப்பான் இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா and God called the light. இங்கிலீஷ்ல இன்னும் அழகிறது அதே கால்டுங்கிறது இருக்குது. இங்கிலீஷ்ல அழைக்கிறாருங்கிறது தமிழ்ல அவ்வளவு கிளியரா இல்ல, ஆனா இதுதான் ஃபேக்ட். God called the light. நேமிங் அண்ட் நம்பரிங். அடுத்தது இந்த குவராங்கிறதுக்கு அடுத்து என்ன அர்த்தம் இருக்குன்னா காலிங், நம்பரிங். நம்பர் நானது எண்ணிக்கையை சொல்றதுக்கும் இதே குவரா அப்படிதான். சங்கீதம் 147வது அதிகாரம் 4வது வசனம். 147:4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை பேரிட்டு அழைக்கிறார். கால் நட்சத்திரத்தை பேர் சொல்றாரு, நம்பர் சொல்றாரு. 7வது நம்பர், 8வது நம்பர், 12வது நம்பர். இங்க 147ங்கிற அதிகாரத்தில் சொல்ற மாதிரி நம்பரை போடுறாராம். அவரை பேர் சொல்லி நம்பரை போட்டு அழைக்கிறார். சரி, ஆண்டவர் அழைத்ததை நம்ம பார்த்தோம். மனிதன் ஆதாம் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல கால் அப்பான். தேவனாகிய கர்த்தர் வெளியிலே சகலவித மிருகங்களையும் ஆகாயத்த சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி கிரியேட் பண்ணிட்டார். அவரு ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவர்களை அனுப்பிக் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அவனுக்கு பெயர் ஆயிற்று. பெயர் கால் அப்பான். கால் அப்பான் ஆமோஸ்ல இன்னொரு ஆங்கிள் நம்ம அதை பார்க்க வரோம். ஆமோஸ் 1:6-7 ஆமோஸ் 5வது அதிகாரம் 8வது வசனம். அவர் அறிவின்களையும் மிருக சிருஷ்டிகளையும் உண்டாக்கினார். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் மேல் விசாலத்தில் ஊற்றுகிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கால்டப்பான் நேம, அவர் நாமத்தை ஒரு கிரியேஷன்ல சொல்லி அதை விளக்குகிறார். ஒரு வார்த்தையை பார்ப்போம். அது ஏமாற்ற ஒரு வார்த்தை, சீட்டிங் பெயர். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 36 27-36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படும், சரியல்லவா? இதோ 2 தரம் என்னை மோசம் போக்கினான். பெயர் பின்னாடி இவன் ஏமாற்றுறாங்கிற ஒரு மீனிங் இருக்கு யாக்கோபுன்னு சொல்லி. சரி, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கால் அப்படின்னு. 2வது ஒரு வார்த்தை பார்க்க வரேன், அவருடைய. 12வது அதிகாரம் 4வது வசனம். அக்காலத்தில் நீங்கள் சொல்வதாவது கர்த்தரை துதியுங்கள், ஹிஸ் அவர் நாமத்தை. ஹிஸ் அவர் நாமத்தை. ஹிஸ்ங்கிறதுக்கு ஆட்டோ ஆட்டோ ஆய்டோ ஏ யூ டி ஓ யூ ஆய்டோ ஹிஸ் ஆய்டோ ஏ யூ டி ஓ யூ. இது புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். இது ஒரு கிரேக்க சொல்.
1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2:9 ஐ டோ ஹிஸ் அவருடைய விளக்கத்தை பார்ப்போம். சகோதரர்களே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து நாங்கள் ஐ டோ நாங்கள் ரைட் ஹிஸ் தீத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2:9-6 தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். ஹிஸ் அவருடைய ஹிஸ் ஐ டோ நாம் செய்த நீதியின் கிரியின்படி அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மாறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த நம்மை ரட்சித்தார். அவர் நம்மை ஹிஸ் ஐ டோ அவர். இது இன்னும் நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு குருடனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இன்னும் நமக்கு நல்லா வரும். குருடன் என்ன சொன்னான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 9வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ப மறுத்த யூதர்கள் அந்த குருடனை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் இந்த குருடனை வயது நீ அவருடைய சீசன் அவருடைய ஹிஸ் நாங்கள் மோசேயுடைய சீசன் நாங்கள் அவருடைய சீசன் கிடையாது. ஹிஸ் ஓன் ஐ டோ. 100 வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 28வது வசனம். 10:28 பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹிஸ் ரைட். 2 காரியத்தை பார்த்தாச்சு. அடுத்து நேம், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று. நாமம் சாம் சாம் SE E மேல போட்டு SE மேல ஒரு போட்டு சேம் சாம் சாம் SEM சாம் நாமம். இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெப்புடேஷன், ஒருத்தருடைய பெயர் பிரஸ்தாபமா இருக்கும். அந்த பெயர் அவர் ரொம்ப காஷியஸா இருக்கும், அது கெட்டு போய் வரக்கூடாது. 2வது நேம் மாதிரி மெமரி, அதுக்கும் சாம் தான் மெமரி. இதுக்கு அடுத்து இண்டிவிஜுவல் நேம். எனக்கு ஒரு பெயர் இருக்கு, உங்க எல்லாருக்குமே ஒரு பெயர் இருக்கு. யார் யாரெல்லாம் ஸ்டடிக்கு வந்தீங்களோ அவருடைய பெயர்களை சொல்லி நான் வாழ்த்துதல் சொல்லி பெயர்களை சொல்லி நேம் பர்டிகுலர். இந்த பேர்ல சில நேரங்கள் என்ன இருக்கும்னா, அவருடைய பேருடைய அர்த்தம் வேறு விதமா இருக்குமா. பேருக்கு அர்த்தம், உதாரணத்திற்கு காலேப்ங்கிற பேருக்கு அர்த்தம் டாக் நாய். காலேப்னா நாய். தபராலுக்கு அர்த்தம் பி தேனி. அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். உங்கள கருப்பசாமி அப்படின்னா அது ஒரு கடவுளுடைய பேர், அவங்க கடவுள். ஆனா அவர் நல்லா சிவப்பா இருப்பாரு, அவர் பேர் கருப்பசாமி, கருப்புங்கிறவருக்கும் ரைட். அது சாம் நம்ம புரிந்துக்கணும். பெயர் ஆதியாகமம் 2:19 நான் ஏற்கனவே வாசிச்ச வசனம். தேவன் உண்டாக்குன எல்லாத்துக்கும் என்ன பெயர் இடுவானோ, என்ன பெயர் சாம். அவனுடைய பேர் எல் எலிஹோம் எலிஹோம் எல் எலிஹோம் ELL எலிஹோம். இது பர்சனல் ஒர்க். ஒர்க்னா எல்ங்கிற ஒரு பேர் வச்சிருக்காரு. அதோட எல் ஷடாய், அது ஒரு தாயை போல் உள்ளம் உண்டவர். எல் ரோய் இ, அவருடைய செயலையும் பெயரையும் இணைத்து சொல்றது ஆண்டவருக்கு மாத்திரம் அந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. இதுக்கு ரெப்புடேஷன், ஃபேம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது 11:4.
நாம் பெயர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்க. ஆண்டவருடைய கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பூமி எங்கும் சிதறி போய் என்ன செய்யணும், பழிக்கணும். ஆனால் நம்முடைய பெயர் சாம். கடைசியா ஒன்றை பார்த்து முடிக்க போறோம். பிரஸ்தாபப்படுத்துங்கிறதுக்கு என்னன்னா மேனியா. கடைசியாக தான் நம்ம பார்த்து முடிக்க இருக்கிறோம். மென்ஷன், பிரஸ்தாபப்படுத்துங்கள். மேனியா, மேனியா நம்ம சொல்லணும், பிரஸ்தாபப்படுத்தணும். மேனியா. இதற்கு இன்னொரு அர்த்தம் ரிமெம்பர், ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அந்த நாமத்தை மென்ஷன், பிரஸ்தாபப்படுத்தணும். இது ஒரு கிரேக்க சொல். ரோமர் 1 அதிகாரம் 9வது வசனத்துல நாங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டு உடைய குமாரனுடைய நினைத்து கொண்டு, ரிமெம்பர், நினைத்தாதான் பிரஸ்தாபப்படுத்த முடியும். நினைத்து கொண்டிருக்கத்தக்கதாக தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன். பிரஸ்தாபப்படுத்துகிறது, சேவிக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தது முடிக்க இருக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 16வது வசனம் 1:16. இடைவிடாமல் உங்களுக்காக சோஸ்திரம் பண்ணி, பிரஸ்தாபப்படுத்துறது, சோஸ்திரம் பண்ணி, சேம் மீனிங், டிஃபரெண்ட் வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது. என் ஜபங்களிலே உங்களை நினைத்து, அப்ப நினைப்புக்குள்ளும் வரணும், துதிக்க வச்சிருக்கணும். இது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. இப்படி நம்ம வாசனத்துக்குள்ளே வாரிக்கிறோம். நாலாவது வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். அக்காலத்திலே, இந்த அக்காலங்கிற ஒரு கான்செப்ட் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவதாவது கர்த்தரை துதியுங்கள். அக்காலங்கிறதுக்கு ஒரு திறவுகள் வார்த்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திரும்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 52வது அதிகாரம் 6வது 52:6. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், நாலேஜ். அப்ப அந்த துதிக்கிற ஒவ்வொரு காரியமும் இஸ்ரவேல் தேசத்துல உள்ள மக்கள் ஏசாயா இது எழுதும்போது அது நடக்கவில்லை. அன்னைக்கு அவங்க துதிக்கல, அவங்க விக்கிரத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, ஒரு தெருவுக்கு ஒரு கடவுள் இருக்காங்க, அப்படி இருந்த மக்களுக்கு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தை அவர்களுக்கு நோக்கி வருகிறது. அக்காலத்திலே என் ஜனங்கள் விக்கிரகத்தை அல்ல என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவன் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அக்காலத்திலே அவர்கள் அறிவார்கள்னா ஃபர்ஸ்ட் என்ன அறிவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அந்த துதிக்கிற காரியம் இங்கிருந்து வரும், இருதயத்திலிருந்து வரும். அந்த துதிக்கிற காரியத்தை ஆண்டவர் இருதயத்திலிருந்து வர செய்கிறார், புஸ்தகத்திலிருந்து அல்ல. இதை நீங்க ஒரு ஜெபமாகவும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஜெபமாகவும் பார்க்கலாம். சங்கீதம் 106வது அதிகாரம் 47. 106:47. எங்கள் தேவனைய கர்த்தாவே. இது ஆண்டவரை நோக்கி போகிற ஒரு வார்த்தை, விக்கிரகத்தை அல்ல. நீங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிற மேன்மையை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் சூத்திரிக்கப்படத்தக்கவர். அனாதியாங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உலகம் உண்டாததுக்கு முன்னாடி அவருடைய பெயர் அனாதிங்கிற நாமத்தோடு அவர் அறியப்பட்டார். அப்ப இந்த ஜெபம் ஆண்டவரை நோக்கி போகிறது.
இக்கரத்திலிருந்து மக்கள் விடுதலையாகி ஆமேன் அல்லேலூயா என்பார்கள். அப்ப இவர் சொல்றத மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணுகிறாங்க. இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பை நம்ம பார்க்க போறோம். 113வது அதிகாரம் முதல் 2 வசனம். அல்லேலூயா அல்லேலூயாங்கிற ஒரு வார்த்தை ஒரு மினிமமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. சரி, கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றைக்கும் கர்த்தருடைய நாமம் சோஸ்திரிக்கப்படத்தக்கது. இது முதல் என்றைக்கும். எது முதல்? என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரோ, என்னைக்கு அவர் உங்களை ஆட்கொள்ள தொடங்கிட்டாரோ, அதுல இருந்து நித்தியம் வரைக்கும் இதான் போகும். இரண்டாவதாக ஒரு குறிப்பை பார்க்கிறோம். அந்த குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்மேல் கிருபையாக இருக்கிறார். இவ்வளவுக்கு காரணம் தொழுது கொள்றதற்கு, அறிவிக்கிறதற்கு ஆண்டுடைய கிருபை தேவை. எல்லாராலும் இது முடியாது. இந்த கான்செப்டை நாம் புரிந்து கொள்வதற்கு யாத்ராகமம் 33வது அதிகாரம் 33:19. அதற்காக என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமம் உமக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தருடைய நாமம் உனக்கு ஆண்டவருடைய நாமத்தை வெளிப்படுத்திட்டோம். நம்ம நாமத்தை குறித்து ஒரு பெரிய ஸ்டடியை பார்த்தோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் நான் கொடுத்தாச்சு. யார் யாருக்கெல்லாம் வாஞ்சி இருக்கோ, நீங்க திங்கள் வியாழன் அந்த பிரேயர் டைம் உட்கார்ந்து நாமத்தை குறித்து மறுபடியும் சும்மா காப்பி அடிக்கூடாது. லீலாமா என்கிட்ட வந்தாங்க, 4-5 புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அது என்னன்னு அவங்களுக்கே தெரியல. என்னம்மா இதுன்னா அதுக்கு சொல்ல தெரியல. கிளிப்ல மாதிரி எழுதி இருக்குது, ஆனா அதால சொல்ல தெரியல. யாரா இருந்தாலும் இப்ப ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்க ஒரு நாமத்தை எடுத்து ஒரு 4 நாள் 5 நாள் அதை தியானிச்சு, நான் சொன்ன வசனம் எல்லாம் வேற வசனம் எங்க இருக்கு, இதை நீங்க நினைச்சணும் எடுத்து எழுதும் பொழுது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கு. என்ன ஆசீர்வாதம்னா, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். என் மூலமாக சொல்லிட்டார். எவன் மேல் கிருபையாக்க சித்தமா இருப்பனோ அவன் மேல் கிருபையாக்கு, எவன் மேல் இரக்கமா இருப்ப சித்தம் அவன் மேல் இரக்கமா இருப்பேன். பாலசுந்தரின்னு ஒரு பாப்பா இங்கதான் இருக்காரு. ஒரு நாள் ஒரு நோட் சுத்திக்கிட்டு வரோம். நான் சொன்னனால ஒரு 15 வசனத்தை மேல இருந்து கீழே வர எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னம்மா இதான் சார் நீங்க கொடுத்த செய்தி, இது எப்படிமா இணைத்து சொல்ல, அது எனக்கு தெரியாது. நீங்க எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்கு, நீங்க இதை செய்யணும். சரி, செஞ்சா ஆசீர்வாதம், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. 34வது அதிகாரம் 5வது வசனம். அந்த நாமத்துக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 34:5 கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை, அவர் தம்முடைய நாமத்தை கொடுப்பனா தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். நாமத்துக்குள்ள இருக்கிற அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். என்ன நம்ம துதிக்கிறதுக்கு இது தேவை. கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது அவர் கர்த்தர் 2 தடவை சொல்றார். பிதா குமார், இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயவும் சத்தியம். நீடிய சாந்தம், இதை நம்ம துதிக்கும் போது இதை யூஸ் பண்ணணும். ரைட், இதை நம்ம துதிக்கும் போது யூஸ் பண்ணிட்டு 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காட்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர். இந்த மன்னிக்கிறங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்து நாமத்துக்குள்ள டீட்டெயிலா பேசிட்டு எத்தனை பேர் கையில் அது இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, அடுத்த கான்செப்ட் 2 கான்செப்ட் காமிச்சு. 3வது பிரஸ்தாபப்படுத்துங்கள். இந்த பிரஸ்தாபப்படுத்துங்கள்ங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கு 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 8வது 16:8 பிரஸ்தாபப்படுத்துகிறதுனா என்ன? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். நம்ம ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்க. தியானித்து பேசுங்க. இந்த தியானித்து பேசும் பொழுது தான் நமக்கு ஸ்டடி தேவை. 10 அடிபரிசுத்த நாமத்தை குறித்து
மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. ஹாப்பினஸ் கிடைக்கணும் எனக்கு. சரி, அடுத்து இந்த இதுல பிரஸ்தவப்படுத்தவங்கள அறிவிக்க வேண்டுங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அறிவிக்க வேண்டும், என்ன அறிவிக்க வேண்டும், யாருக்கு அறிவிக்க வேண்டும் பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கோம். ஏசாயா 66வது அதிகாரம் 66:19. நான் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பி இருக்கிறவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையும் காணாமல் இருக்கிற ஜாதிகளுக்கு நான் அவர்களை அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள் அறிவிப்பார்கள். நம்ம வேலை அறிவிக்க வேண்டியது நம்முடைய வேலை. பிரஸ்தாபப்படுத்துங்கன்னா அறிவிக்க வேண்டியது நம்முடைய வேலை. நம்மள அடையாளங்களும் அற்புதமாக வச்சிட்டார். நான் ஒரு அடையாளமாக ஆண்டவரை வச்சிருக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இன்னும் சில காரியங்கள் பார்த்து நம்ம அந்த முடிக்க இருக்கிறோம். சங்கீதத்துல 9வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி. நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருக்கிறாங்க, கைவிட மாட்டார். எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். 22வது அதிகாரம் 30-31. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைவராக அது ஆண்டோடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவர்களை செய்தார் என்று பிரஸ்தாபிக்கிற கூட்டம் அவரை நீதி அறிவிப்பார். சந்ததியை பார்க்கணும். சந்ததியை குறித்து எங்க சந்ததியை குறித்து பல முறை சொல்லிட்டேன், திரும்ப சொல்றாப்புல இல்லை. 40வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவனும் அவைகளை உயர்த்தி சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்ல அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேல. நம் வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை செய்தார், அதை புரிந்து கொள்ளணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரபமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய திருசம் வருகிறேன். எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.